Good afternoon to all. Today we talk about salient features of Cyanophyceae and as well as அதோடைய thallus organization, method of reproduction. இது பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். Cyanobacteria பத்தி ஏற்கனவே introduction part நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படினா ஒரு Cyanophyceae members உடைய characteristic features என்ன, அதோடைய thallus organization எப்படினா ஆர்கனைஸ்டா இருக்கு, என்னென்ன மாதிரி அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது, இது பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். What about Cyanobacteria? What are the alternate terms for Cyanobacteria? Yes, blue-green algae or Cyanophyceae அப்படி நேம் பண்ணுவாங்க இல்லையா. ஓகே, இந்த Cyanobacteria அப்படினாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எஸ், மொனிரன் இல்லையா, ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமா இருக்கும். ஓகே, இதோட salient featuresல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா Cyanobacteria வந்து ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமா இருக்கும். யூசுவலா இந்த Cyanobacteria வந்து primitive organism இல்லையா, லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசமா இருக்கும். இந்த ஆர்கானிசம் லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம்ல மொட்டைலா இருந்தாலும் நான் மொட்டைலா இருந்தாலும் கேமிட்ஸ் வந்து மொட்டைலா இருக்கும். எஸ்பெஷலி மேல் கேமிட்ஸ் வந்து மொட்டைலா இருக்கும். ஓகே, whereas in Cyanophyceae members மொட்டைல் reproductive structure ஆப்சென்ட்டா இருக்கு. which means இங்க ஃபார்ம் ஆகுற கேமிட் கூட நான் மொட்டைல் கேமிட்ஸா இருக்கு. அதுதான் இங்க மொட்டைல் reproductive structure is absent அப்படி நேம் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த salient featuresல ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். Cyanophyceae மெம்பர்ஸ்லாம் ப்ரோகாரியோட்டிக்கா இருக்காங்க. மொட்டைல் reproductive structure ஆப்சென்ட்டா இருக்கு. ஓகே, மொட்டைல் reproductive structure ஆப்சென்ட்டா இருக்கு அப்படினா எல்லாமே நான் மொட்டைலா இருக்குமா, மூவ்மெண்டே இருக்காதா அப்படினா எஸ், சம்மார் நம்ம மொனிரனுடைய மொட்டிலிட்டி படிக்கும்போது சம்மார் மொட்டைல் சம்மார் நான் மொட்டைல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. ஓகே, அப்பனா எப்படி மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா கிளைடிங் மேனர்ல மூவ் ஆகும். அதாவது இந்த Cyanophyceae மெம்பர்ஸ்ல ஒரு மியூசிலேஸ் ஷீட் இருக்கும், மியூசிலேஸ் சப்ஸ்டான்ஸ் இருக்கும், அது மேல ஒரு வழுவழுப்பா ஒரு சப்ஸ்டான்ஸ் இருக்கும். இந்த சப்ஸ்டான்ஸ் ஒரு சர்ஃபேஸ் மேல படும்போது நார்மலாவே நழுவிட்டு போகும் இல்லையா. அது போல மூவ் ஆகுது கிளைடிங் மேனர்ல மேனர் ஆஃப் மூவ்மெண்ட் இந்த Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆசிலட்டோரியா. நெக்ஸ்ட் நான் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படின்னா தெரியும் இல்லையா, ஒரு செல்லில் இருக்கிற செல் வாலை தவிர மற்றது எல்லாமே புரோட்டோபிளாசமா இருக்கும். ஓகே, இந்த புரோட்டோபிளாசத்தை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸா செக்ரிகேட் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அது சென்டர்ல இருக்கா பெரிஃபெரியில இருக்கா அதை பேஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணுவாங்க. சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரோபிளாசம்னு, பெரிஃபெரியில இருக்கிறது குரோமோபிளாசம்னு நேம் பண்ணுவாங்க. சென்ட்ரோபிளாசம்ல நியூக்ளிக் ஆசிட் ரிச் நேச்சர்ல இருக்கும். சென்டர்ல நியூக்ளிக் ஆசிட் ரிச்சா இருக்கிற சென்டர் ஜோன் ஆஃப் புரோட்டோபிளாசத்தை சென்ட்ரோபிளாசம்னு, பெரிஃபெரல் ஏரியா அதோட சுத்தி இருக்கிற பெரிஃபெரல் ஏரியால குரோமட்டோஃபோர்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் ஆர் போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் ரிச்சா இருக்கிற புரோட்டோபிளாசத்தோட பெரிஃபெரல் ஏரியாவை குரோமோபிளாசம் இப்படி நேம் பண்ணிருப்பாங்க. அதாவது புரோட்டோபிளாசம் சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரோபிளாசம், பெரிஃபெரியில இருக்கிறது குரோமோபிளாசமா இருக்கும். குரோமோபிளாசம்ல குரோமட்டோஃபோர்ஸ் சொல்லக்கூடிய போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் ரிச்சா இருக்கும். சென்ட்ரோபிளாசம்ல நியூக்ளிக் ஆசிட் ரிச் நேச்சர்ல இருக்கும். ஓகே, இதுதான் புரோட்டோபிளாசத்தோட ரெண்டு கேட்டகரி. நெக்ஸ்ட் அதோட போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் எங்க இருக்கும்னு பார்த்தோம், சென்ட்ரோபிளாசம்ல இருக்குமா குரோமோபிளாசம்ல இருக்குமா. எஸ், குரோமோபிளாசம்ல போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் ரிச்சா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. என்னென்ன போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் இந்த Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கும் அப்படின்னா 4 டிஃபரெண்ட் பிக்மெண்ட் இருக்கும். ஃபைகோசானின், ஃபைகோஎரித்ரின், மிக்சோசாந்தின் அண்ட் மிக்சோசாந்தோஃபில். ஏன் ஃபைகோசானினுக்கும் ஃபைகோஎரித்ரினுக்கும் சீனு நேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பிக்மெண்ட் Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபைகோசானினை Cyanophycean ஃபைகோசானின், Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபைகோஎரித்ரினை Cyanophycean ஃபைகோஎரித்ரின் இப்படி நேம் பண்ணிருப்பாங்க. ஃபைகோசயானின் அப்படினாவே ப்ளூ பிக்மெண்ட்டை இண்டிகேட் பண்ண டேர்மா இருக்கும். ஃபைகோனா ஆல்கே, ஒரு ஆல்கேல இருக்கிற ப்ளூ பிக்மெண்ட் ஃபைகோசயானின். அது Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கிறதால சி ஃபைகோசயானின். அதே போல ஃபைகோனா ஆல்கே, எரித்ரின்னா ரெட் பிக்மெண்ட். ஆல்கேல இருக்கிற ரெட் பிக்மெண்ட் Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கிற ரெட் பிக்மெண்ட் இருந்தால சி ஃபைகோஸ் எரித்ரின். ஓகே, சி ஃபைகோசயானின், சி ஃபைகோஎரித்ரின். இதோட மிக்சோசாந்தின் அண்ட் மிக்சோசாந்தோஃபில் சொல்லக்கூடிய பிக்மெண்ட்டும் இருக்கும். மிக்சோசாந்தன் என்பது கரோட்டினாய்டு. Cyanophyceae மெம்பர்ஸ்ல இருக்கிற கரோட்டினாய்டை மிக்சோசாந்தின் அப்படி நேம் பண்ணிருக்காங்க. மிக்சோசாந்தோஃபிலும் அதே போலதான் கரோட்டினாய்டு கம் கிளைகோசைட்ஸ், அதுதான் மிக்சோசாந்தோஃபில்ஸ் அப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த சி ஃபைகோசானின், சி ஃபைகோஎரித்ரின், மிக்சோசாந்தின் அண்ட் மிக்சோசாந்தோஃபில் இப்படி 4 டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் இதோட புரோட்டோபிளாசம்ல பெரிஃபெரல் ஏரியால குரோமட்டோஃபோர்ஸ் இந்த ஃபார்ம்ல இருக்கும். இந்த குரோமட்டோஃபோர்ஸ் எங்க ரிச்சா இருக்கும் அப்படின்னா குரோமோபிளாசம்ல ரிச் நேச்சர்ல இருக்கும். நெக்ஸ்ட்
இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டை வச்சு அது ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணுது இல்லையா, அந்த ஃபுட் மெட்டீரியல் என்ன ஃபார்மில் அதுக்குள்ளே ஸ்டோர்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ச் ஃபார்மில் தான் ஸ்டோர்டாக இருக்கும். சைனோஃபைசி மெம்பர்ஸ்க்குள்ளே ஸ்டோர்டாக இருக்கிற ஸ்டார்ச்ன்றதுனால இந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை சைனோஃபைசியன் ஸ்டார்ச் அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்க. இஸ் கிளியரா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் ஒன் மியூசிலேஜ். இந்த சைனோஃபைசி மெம்பர்ஸ்ல மியூசிலேஜ் சப்ஸ்டான்ஸ் பிரசன்டா இருக்கிறதுனால இந்த மெம்பர்ஸை மிக்ஸோஃபைசி எப்படி கூட நேம் பண்ணுவாங்க. மியூசிலேஜ்னா தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி அடசி நேச்சர்ல இருக்கிற வழவழப்பா பிசு பிசுப்பா குழப்பழப்பா இருக்கிறது தான் மியூசிலேஜ் சப்ஸ்டான்ஸ். இந்த மியூசிலேஜ் சப்ஸ்டான்ஸ் இந்த சைனோஃபைசி மெம்பர்ஸ்ல சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை மிக்ஸோஃபைசி எப்படி கூட நேம் பண்ணுவாங்க. நம்ம ப்ளூம்ஸ் பத்தி ஏற்கனவே ரெட் டைட் அதில் படித்தோம் இல்லையா. what is mean for bloom? bloomனா ராப்பிடா அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அக்குமுலேட் ஆகுறது தான் ப்ளூம்ஸ் இல்லையா. இந்த வாட்டர் பாடிஸ்ல குரோ ஆகக்கூடிய இந்த சைனோஃபைசி மெம்பர்ஸ்ல 2 மெம்பர் வாட்டர் ப்ளூம்ஸ் லீட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. ஒன்னு மைக்ரோசிஸ்டிஸ் எரிக்னோசா, இன்னொன்னு அனபினா ஃப்ளோஸ் அக்வே. இந்த 2 மெம்பர்ஸ்ல மைக்ரோசிஸ்டிஸ் எரிக்னோசான்றது ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாடிஸா இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸா இருக்கும். இந்த அனபினா ஃப்ளோஸ் அக்வே என்பது பேரல் ஷேப்ல ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் as well as brackish வாட்டர் ரெண்டுத்துலயும் grow ஆகக்கூடிய ஒரு சைனோஃபைசி மெம்பர் தான் இந்த அனபினா ஃப்ளோஸ் அக்வே. இந்த மைக்ரோசிஸ்டிஸ் எரிக்னோசா அண்ட் அனபினா ஃப்ளோஸ் அக்வே இது ரெண்டுமே வாட்டர் பாடிஸ்ல வாட்டர் ப்ளூம்ஸை லீட் பண்ணும், அதாவது ராப்பிடா இன்க்ரீஸ் ஆகி அந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்கும், அதுதான் வாட்டர் ப்ளூம்ஸ் ஆகும். இந்த வாட்டர் ப்ளூம்ஸ் எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டான்சஸை ரிலீஸ் பண்ணும். டாக்ஸிக் அப்படின்னாவே தெரியும் இல்லையா, பாய்சனஸ் சப்ஸ்டான்சஸை லீட் பண்ணும். ஏற்கனவே இது நிறைய நம்பர்ல ராப்பிடா மல்டிப்ளை ஆகி அதிக எண்ணிக்கையில இருக்கு. as well as டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அந்த அக்வாட்டிக் ஃபார்ம்ல அந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல இருக்கிற அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசத்துல அது ஆர்கானிசத்தை அது அஃபெக்ட் பண்ணும், அதோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி ஈவன் டெத் வரைக்கும் காஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மைக்ரோசிஸ்டிஸ் எரிக்னோசா அண்ட் அனபினா ஃப்ளோஸ் அக்வே சொல்லக்கூடிய 2 சைனோஃபைசியன் மெம்பர்ஸும் வாட்டர் ப்ளூம்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இந்த வாட்டர் ப்ளூம்ஸ் அதிகமான எண்ணிக்கையில அது பெருக்கம் அடைகிறதுனால டாக்ஸிக் சப்ஸ்டான்சஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த டாக்ஸிக் சப்ஸ்டான்ஸ் இந்த மைக்ரோசிஸ்டிஸ் எரிக்னோசா as well as அனபினா ஃப்ளோஸ் அக்வே இருக்கிற வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணுது, ஈவன் டெத் வரைக்கும் காஸ் பண்ணக்கூடியது இந்த டாக்ஸிக் சப்ஸ்டான்சஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் Cyanophyceae or cyanobacteria or myxophycean members. Maximum most of the blue-green algae which are used as a biofertilizer. What do you put biofertilizer? Fertilizer தெரியும் இல்லையா, nutrient ஒரு பிளான்டோட growth facilitate பண்றதுக்கு essential element fertilizers இருக்கும். இந்த fertilizer biological organism கிட்ட இருந்து derive ஆச்சு அப்படின்னா அதுதான் biofertilizer. Maximum most of the blue-green algae are cyanophycean members or cyanobacteria or myxophycean members which are used as a biofertilizer because it has ability to fix atmospheric nitrogen. இத நம்ம நேத்து இன்ட்ரோ பார்ட்ல பார்த்தோம் இல்லையா, நாஸ்டாக் அண்ட் அனபினா. what about endophytic organism? ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்தோட இன்சைட்ல grow ஆகிற எபிலிட்டியை endophytic அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நாஸ்டாக் அண்ட் அனபினா இருக்கிற இந்த 2 சைனோஃபைசியன் மெம்பர்ஸும் இன்னொரு ஆர்கானிசத்தோட இன்சைட்ல டெவலப் ஆகும், க்ரோ ஆகும் இல்லையா, அதுதான் எண்டோஃபைட்டிக் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் படிக்கும்போது நாஸ்டாக் என்றது சைக்கஸோட கொரலாய்டு ரூட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சைக்கஸோட கொரலாய்டு ரூட்டுக்குள்ள எண்டோஃபைட்டிக் மேனர்ல க்ரோ ஆகுது நாஸ்டாக்கா இருக்கும். சப்போஸ் சைக்கஸ் என்றது ஜிம்னோஸ்பெர்மிக் ஆர்கானிசம். அதே போல அனபினான்றது அசோலா சொல்லக்கூடிய aquatic fern terophytic organism ஓட லீஃப் குள்ள எண்டோஃபைட்டிக் மேனர்ல க்ரோ ஆகுது, அனபினாவா இருக்கும். இந்த நாஸ்டாக் அண்ட் அனபினா சொல்லக்கூடிய சைனோஃபைசியன் மெம்பர்ஸ் எண்டோஃபைட்டிக் மேனர்ல மற்ற ஆர்கானிசமோட இன்சைட்ல சர்வைவ் ஆகி அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ற ரோலை ப்ளே பண்ணுது. இந்த 2 மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் ப்ளூ கிரீன் ஆல்கே மோஸ்ட் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே பயோஃபர்டிலைசரா யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அதுக்கு அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ற எபிலிட்டி இருக்கிறதுனால இந்த blue green algae are cyanophycean members or myxophycean members or cyanobacteria which used as a biofertilizer. அதுதான் இதுல சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பைருலினா. ஸ்பைருலினா ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும், அதனால தான் இதோட நேம் ஸ்பைருலினா அப்படி நேம் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பைருலினா
டேப்லெட்ல நீ கேள்விப்பட்டிருக்க இல்லையா? ஓகே, ஸ்பைருலினா டேப்லெட் எதுக்கு ஆல்டர்னேட் ஃபுட்டா இருக்கும்? எஸ் ஆஃப் கோர்ஸ் புரோட்டீன் ஆல்டர்னேட் ஒன் தான் இந்த ஸ்பைருலினா டேப்லெட்ஸா இருக்கும் இல்லையா? ஓகே, இந்த புரோட்டீன் ரிச் நேச்சர்ல இருக்கிறதுனால ஸ்பைருலினா சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கேவை லெபார்ட்டரியில நியூட்ரியன்ட் மீடியம்ல லார்ஜ் ஸ்கேல்ல கல்டிவேட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி புரோட்டீனுக்கு ஆல்டர்னேட் ஃபுட்டா சப்ளிமெண்டரி ஃபுட்டா இதை சப்ளை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்பைருலினான்றது புரோட்டீன் ரிச் நேச்சர்ல இருக்கும். அதனால இதை எஸ்சிபியா சிங்கிள் செல் புரோட்டீனா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வருவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வரும். எஸ் அதுதான் ஸ்பைருலினா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆகி பயோ ஃபர்டிலைசரா யூஸ் ஆகுது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ற எபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கேல எந்த இடத்துல இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. ஓகே, இந்த எட்ரோசிஸ்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கேல டெர்மினல் பொசிஷன்லயோ இல்ல இன்டர் கேலரி பொசிஷன்லயோ இருக்கிற ஒரு லார்ஜ் சைஸ், மற்ற வெஜிடேட்டிவ் செல்லை விட லார்ஜர் சைஸ்ல இருக்கிற கலர்லெஸ்ஸா இருக்கிற ஒரு செல் தான் எட்ரோசிஸ்டா இருக்கும். இந்த எட்ரோசைஸ் சிஸ்டம் which act as a site for nitrogen fixation. ஓகே, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா எட்ரோசிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு செல்லுல நடக்கும். இந்த எட்ரோசிஸ்ட்ன்றது சைனோபாக்டீரியாவோட டெர்மினல் பொசிஷன், அதோட டிப்லயோ இல்லனா இன் பிட்வீன் மிடில்ல இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறது தான் இந்த எட்ரோசிஸ்டா இருக்கும். எட்ரோசிஸ்ட்ன்றது வெஜிடேட்டிவ் செல்லை விட, நார்மல் வெஜிடேட்டிவ் செல்லை விட லார்ஜர் சைஸ்ல இருக்கிற ஒரு செல், கலர்லெஸ்ஸா இருக்கிற ஒரு செல், ஒரு சைனோபாக்டீரியாவோட டெர்மினல் பொசிஷன்லயோ இல்லனா இன்டர் கேலரி சொல்லக்கூடிய மிடில் பொசிஷன்லயோ இருக்கக்கூடிய கலர்லெஸ் லார்ஜ் சைஸ்ல செல் தான் எட்ரோசிஸ்டா இருக்கும். எட்ரோசிஸ்ட் which act as a site for nitrogen fixation in blue green algae. இது உங்களுக்கு கிளியரா? ஓகே, நம்ம சைனோஃபைசி உடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல சைனோஃபைசி ப்ரோகாரியோட்டிக்கா இருக்கு. இதுல மோட்டார் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆப்சென்ட்டா இருக்கும். ஆசிலேட்டோரியல்ல கிளைடிங் மேனர் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். புரோட்டோபிளாசம் வரும்போது நியூக்ளிக் ஆசிட் ரிச் நேச்சர்ல இருக்கிற சென்டர் ரீஜன் ஆஃப் புரோட்டோபிளாசத்தை சென்ட்ரோபிளாசம்னு, குரோமோட்டோஃபோர்ஸ் ஆர் போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் ரிச்சா இருக்கிற பெரிஃபரல் ரீஜன் ஆஃப் புரோட்டோபிளாசத்தை குரோமோபிளாசம்னு நேம் பண்ணுவாங்க. இதுல போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் 4 கேட்டகரிஸ்ல இருக்கு. சைனோஃபைசியன் ஃபைகோசைனின், சைனோஃபைசியன் ஃபைகோஎரித்ரின், மிக்சோசாந்தின் அதாவது சைனோஃபைசியன் கெரோட்டினாய்ட், மிக்சோசாந்தோஃபில், சைனோஃபைசியன் கிளைகோசைட்ஸ், சைனோஃபைசியன் கெரோட்டினாய்ட் கிளைகோசைட்ஸ், மிக்சோசாந்தோஃபில்ஸா இருக்கும். இதுல ஃபிக்ஸ் பண்ற, இதுல ஸ்டோர் பண்ற ஃபுட் மெட்டீரியல் சைனோஃபைசியன் ஸ்டார்ச்சா இருக்கும். இந்த மெம்பர்ஸை சரௌண்ட் பண்ணி மியூசிலேஜ் இருக்கிறதுனால இந்த சைனோபாக்டீரியாவை மிக்சோஃபைசி அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. மைக்ரோசிஸ்டஸ் எரிக்னோசா அண்ட் அனபினோஃப்ளோஸ் அக்வே, இது ரெண்டுமே வாட்டர் பாடிஸ்ல வாட்டர் ப்ளூம்ஸை லீட் பண்ணும். வாட்டர் ப்ளூம்ஸ் டாக்ஸிசிட்டியை லீட் பண்ணும். டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசத்துல டெத்தை காஸ் பண்ற அளவுக்கு அதுல சிவியர் எஃபெக்டை லீட் பண்றது இந்த வாட்டர் ப்ளூம்ஸா இருக்கும். which was caused by Microcystis eriginosa and Anabinophlous acquae. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே பயோஃபர்டிலைசரா யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ற எபிலிட்டி இருக்கிறதுனால. அதுக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அண்ட் அனபினா. அண்ட் இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா எட்ரோசிஸ்டுக்குள்ள நடக்கும். எட்ரோசிஸ்ட்ன்றது சைனோபாக்டீரியா இருக்கிற லார்ஜரா இருக்கிற கலர்லெஸ்ஸா இருக்கிற டெர்மினல் ரீஜன்ல இல்ல இன்டர் கேலரி மிடில் பொசிஷன்ல இருக்கிற ஒரு செல் தான் எட்ரோசிஸ்டா இருக்கும். எட்ரோசிஸ்டுக்குள்ள தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரோல் பிளே ஆகும். as well as ஸ்பைருலினான்றது புரோட்டீன் ரிச் நேச்சர்ல இருக்கிற ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. இதை சிங்கிள் செல் புரோட்டீனுக்காக லார்ஜ் ஸ்கேல்ல கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி புரோட்டீனுக்கு ஆல்டர்னேட் ஃபுட்டா சப்ளிமெண்டரி ஃபுட்டா சப்ளை பண்ணிட்டு வருவாங்க. ஃபீச்சர்ஸ் பற்றி படித்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ தாலஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இந்த 2 டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தாலஸ் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ். இந்த வேர்ட் உனக்கு எங்கே கேள்விப்பட்டிருக்க? ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் சில கேரக்டர்ஸை 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் லிவிங் ஆர்கானிசத்தை 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணிப்பார் இல்லையா? அதில் ஒன்று தாலஸ் ஆர்கனைசேஷன். தாலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஒரு கிங்டமும் என்ன லெவல் வரைக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கு, ஆர்கன் லெவலில் இருக்கா, ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இருக்கா, இல்லை யூனிசெல்லராக இருக்கா, மல்டி செல்லுலராக இருக்கா, இப்படிலாம் நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனே படிச்சு முடிச்சிட்டோம். இப்போயும் அதாவது ஒரு ஆர்கானிசம் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கு, யூனிசெல்லுலராக இருக்கா, மல்டி செல்லுலராக இருக்கா, ஃபிலமெண்டஸாக இருக்கா,
ஸ்பைரல் ஃபார்ம்ல இருக்கா, இது போல அதோட ஆர்கனைசேஷனை பத்தி ஸ்டடி பண்றது தான் தாலஸ் ஆர்கனைசேஷன். அதோட மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இது ரெண்டுத்தை பத்தியும் இப்போ பார்க்கலாம். தாலஸ் ஆர்கனைசேஷன் வரும்போது இந்த சைனோபாக்டீரியா என்னது தாலஸ் இல்லையா, ஆல்கே தானே. நமக்கு அப்புறம் லைக்கன், ஆல்கே, பிரேஃபைட், இது 3 கேட்டகரி ஆஃப் ஆர்கானிசமும் தாலஸ் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இட் மீன்ஸ் தாலஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு ஆர்கானிசம்ல இதுதான் ரூட்டு, இதுதான் ஸ்டெம், இதுதான் லீஃபு அப்படின்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம இருக்கிறது தான் தாலஸ். The organism which do not differentiated into true root, true stem, true leaf and do not have vascular system. இதுதான் தாலஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் ஆப்சென்ட்டாக இருக்கிறது. ஒரு ஆர்கானிசம்குள்ள இதுதான் ரூட்டு, இதுதான் ஸ்டெம், இதுதான் லீஃப்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த ஆர்கானிசத்தை தான் தாலஸ் அப்படின்னு நேம் பண்ணுவோம். தாலஸ்ன்றது ஆல்கே, பிரேஃபைட், லைக்கன் இந்த 3 கேட்டகரியிலும் இருக்கிற ஆர்கானிசத்தை நம்ம தாலஸ் அப்படின்னு காமனாக சொல்லுவோம். ஏன்னா அதில் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆர்கன்ஸ் இருக்காது, அதனால தாலஸ் அப்படி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சைனோஃபைசி மெம்பர்ஸோடைய தாலஸ் ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலார், கொலோனியல், ஃபிலமெண்டஸ், ஆசிலஸ், ஸ்பைரல் ஃபார்ம், இப்படி 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தாலஸ் சைனோஃபைசி மெம்பர்ஸில் இருக்கும். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் க்ரூகாக்கஸ். யூனிசெல்லுலார் அப்படின்னா க்ரூகாக்கஸ் ஒரே ஒரு செல் தான் இருக்கும் இல்லையா, அதானே யூனிசெல்லுலார். ஆனால் அவனோட புக்கில் இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது 2 செல் இருக்குமா, யூனிசெல்லுலார் கிடையாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இது யூனிசெல்லுலார் தான். ஒரு செல் டிவைட் ஆகும்போது ஒரு செல்லிலேருந்து 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த 2 டாட்டர் செல்லும் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட்டா ஒன்றை விட்டு ஒன்று மூவ் ஆகணும்ல, அப்படி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த கேப்சர்ன்றதால இது 2 செல் இருக்கிற மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக க்ரூகாக்கஸ் என்றது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். இந்த க்ரூகாக்கஸ் டிவைட் ஆகும்போது எடுத்த பிக்சர் தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால க்ரூகாக்கஸ்ன்றது பைசெல்டு ஸ்டேஜ், பைசெல்டு ஆர்கானிசம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. க்ரூகாக்கஸ் which is an example for unicellular. Second one colonial form. தொடர்பு காலனிஸ் அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லையா, குரூப்பாக இருக்கிறது தான் colonial form. கிளியோகேப்சா, இந்த கிளியோகேப்சா வேர்ட் நமக்கு ஃபெமிலியரான வேர்டு இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. தாலஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆல்கே, பிரேஃபைட், லைக்கன் 3 பார்த்தோம் இல்லையா. லைக்கன்ல 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்களா, ஒன்று ஆல்கல் பார்ட்னர், இன்னொன்று ஃபங்கல் பார்ட்னர். What is the term for algal partner? Photobiont அப்படின்னு படிச்சோமா. Photobiont உனக்கு 3 ஆர்கானிசம் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒன்னு தான் கிளியோகேப்சா. Cliocapsa is an example for photobiont of lichen thalli. இப்படி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த கிளியோகேப்சா colonial form of thallus organization கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். அதாவது காலனிஸ் ஆஃப் குரூப்ஸா இருக்குது தான் colonial form. Colonial form க்கு எக்ஸாம்பிள் கிளியோகேப்சா. Third one filamentous form. இதோட filament ஒரு thin thread like structure இருக்கிறது தான் filament இல்லையா. filamentous form க்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக். நமக்கு இந்த thin filament hair like outgrowth. இப்போ நம்ம ஒரு ஸ்பைரோகைரா தாலஸ் இருக்குன்னா சின்னதா நூல் மாதிரி இருக்கும். இப்படி thin thread like structure இருக்கிறது தான் ட்ரைகோம். filamentous form ஆர் ட்ரைகோம் ஃபார்ம் ரெண்டுமே ஒன்று தான். filamentous ட்ரைகோம் ஃபார்ம்க்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக். இந்த நாஸ்டாக் பற்றி கூட நம்ம சைனோபாக்டீரியாவோட இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லையா. நாஸ்டாக் சைக்கஸோடைய கொரலாய்டு ரூட்டுக்குள்ள சிம்பாட்டிக் அசோசியேஷன்ல இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். filamentous trichome form of cyanobacteria example நாஸ்டாக். and what about this heterocyst இல்லையா, இங்க தான நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும் அப்படி நம்ம salient features of cyanophyceல படிச்சோம். okay next spirulina. ஸ்பைரல் ஃபார்ம்ல இருக்குது தான் ஸ்பைருலினா. and இத கூட நம்ம படிச்சிருக்கோம், டியூனோ பாக்ஸ்ல கூட படிச்சோம்ல. ஸ்பைருலினா புரோட்டீன் கண்டென்ட் ரிச் நேச்சர்ல இருக்கிறதுனால இந்த ஸ்பைருலினாவை எஸ்சிபி ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றாங்க அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஓகே தாலஸ் ஆர்கனைசேஷன்ல 4 ஃபார்ம்ல இருக்கு. ஒன்று யூனிசெல்லுலார், கொலோனியல், filamentous and spiral form. யூனிசெல்லுலார்க்கு எக்ஸாம்பிள் க்ரூகாக்கஸ், கொலோனியல்க்கு எக்ஸாம்பிள் கிளியோகேப்சா, filamentous formக்கு எக்ஸாம்பிள் filamentous, trichome formக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக், and last one spiral formக்கு எக்ஸாம்பிள் spirulina. is thallus organization clear? okay next one method of reproduction. okay method of reproduction வரும்போது சைனோஃபைட்ஸ் என்னது primitive organism இல்லையா. எஸ் அப்படிதானே நமக்கு ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் சொல்லிருக்காங்க. சைனோஃபைட்ஸ் இருக்கிற primitive organismல எது இருக்காது அப்படின்னா செக்ஷுவல் reproduction ஆப்சென்ட்டா இருக்கும். அப்போ என்ன மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இஸ் ஆஃப் கோர்ஸ் வெஜிடேட்டிவ் மேனர்ல மட்டும் தான்
இந்த சைனோஃபைசி ரீப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன மேனர் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை இந்த சைனோஃபைசி கன்சிஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஃபிஷன், அக்டினேட் ஃபார்மேஷன், எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், இதோட ஹார்மோகோனியா. இந்த 4 டிஃபரெண்ட் மெத்தட்ல தான் ஒரு சைனோஃபைசி மெம்பர்ஸ் வெஜிடேட்டிவ் மேனர்ல ரீப்ரொடியூஸ் பண்ணுது. again ரிப்பீட் பண்றேன், இந்த சைனோஃபைசில செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டா இருக்கும். ஃபிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஆர்கானிசம் ரெண்டா பிளவுபடுறது தான் ஃபிஷன். ஃபிஷனாவே பிளக்கிறது. இது உனக்கு எக்ஸாம்பிள் சின்கோசிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? சின்கோசிஸ்ட் சொல்லக்கூடிய சைனோஃபைசி மெம்பர் ஃபிஷன் மேனர்ல, பைனரி ஃபிஷன் மேனர்ல அது ஒரு ஆர்கானிசம் ஒரு மதர் செல் 2 டாட்டர் செல்லா பைனரி ஃபிஷன் மேனர்ல ரீப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் ஒன் எக்கேனேட் ஃபார்மேஷன். எக்கேனேட் ஃபார்மேஷன் என்றது என்ன அப்படின்னா உனக்கு எக்ட்ரோசிஸ் சொல்லும்போது நார்மல் வெஜிடேட்டிவ் செல்லை விட லார்ஜ் சைஸ்ல இருக்கும், கலர்லெஸ் ஃபார்ம்ல இருக்கிறது தான் எக்ட்ரோசிஸ் அப்படி சொல்லினாங்க இல்லையா. ஆனா எக்கேனேட் என்றது என்ன பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல், ஒரு வெஜிடேட்டிவ் செல் அந்த வெஜிடேட்டிவ் செல்லை சரவுண்ட் பண்ணி திக் வாலை செக்ரீட் பண்ணிக்கும். திக் வாலை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு வெஜிடேட்டிவ் செல் தான் எக்கேனேட்ஸா இருக்கும். ஏன் இது திக் வாலை செக்ரீட் பண்ணும், எப்போ செக்ரீட் பண்ணும் அப்படின்னா ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஒரு செல் அதை சரவுண்ட் பண்ணி ஒரு திக் வாலை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த திக் வால்குள்ள சேஃபா அதோட புரோட்டோபிளாஸ்டத்தை மெயின்டைன் பண்ணும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அந்த திக் வாலை ரப்சர் பண்ணிட்டு உள்ள இருக்கிற புரோட்டோபிளாசம் ஜெர்மினேட் ஆகி ஒரு நியூ ஒரு நியூ அனபினாவா டெவலப் ஆகும். அதுதான் எக்கேனேட் ஃபார்மேஷன். எக்கேனேட் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் அனபினா. மேக்ஸிமம் அனபினாவும் நாஸ்டாக்கும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி இருக்கும். எக்கேனேட் என்னது நார்மல் வெஜிடேட்டிவ் செல், அந்த செல்லை சரவுண்ட் பண்ணி திக் வாலை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது தான் எக்கேனேட் ஃபார்மேஷன். இந்த கேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன் அனபினா. ஏஏ ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஹார்மோகோனியாவும் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த அனபினா நாஸ்டாக் மாதிரி ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஆர்கானிசம் broken down ஆகி சின்ன சின்ன பீசஸா ஃபிராக்மெண்ட்ஸா டெவலப் ஆகும். அந்த ஃபிராக்மெண்ட்க்கு நேம் தான் ஹார்மோகோனியா. நம்ம ஸ்பைரோகைரா படிக்கும்போது ஸ்பைரோகைரா வந்து ஃபிலமெண்டா இருக்கும், லென்த்தியா இருக்கும். அது சின்ன சின்ன பீசஸா பிரேக் டவுன் ஆகி சின்ன சின்ன ஃபிராக்மெண்டா ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் ஃபிராக்மெண்டேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்பைரோகைரா. அப்படி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் படிக்கும்போது படிச்சோம் இல்லையா, அங்க வந்து ஃபிராக்மெண்டேஷன் ப்ராசஸ் மட்டும் சொல்லிருப்பாங்க, அந்த ஃபிராக்மெண்ட்க்கு என்ன நேம் சொல்லிக்க மாட்டாங்க. ஓகே, வேற வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சைனோஃபைசி இங்க பிரேக் டவுன் ஆகுற ஒரு சின்ன பீஸ், ஒரு ஃபிலமெண்ட்ல இருந்து ஒரு ட்ரைகோன்ல இருந்து ஒரு சின்ன பார்ட், சின்ன பீஸ் மட்டும் பிரேக் டவுன் ஆகும். இந்த பிரேக் டவுன் ஆகி ஃபார்ம் ஆகுற இந்த பீஸ் ஆஃப் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் சைனோஃபைசி மெம்பரை தான் ஹார்மோகோனியா. இஸ் கிளியரா? அனபினாலயோ இல்ல நாஸ்டாக்லயோ கண்டினியூஸா ஒரு செயின் லைக் ஸ்ட்ரக்சர்ல வெஜிடேட்டிவ் செல்ஸ் செயின் லைக் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச்டா இருக்கும். இந்த செயின் லைக் ஃபார்ம்ல இருக்கிற இந்த ட்ரைகோன் ஃபார்ம்ல இருக்கிற ஆர் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஃபியூ வெஜிடேட்டிவ் செல்ஸ் கட் டவுன் ஆகும். ஓகே, அந்த கட் டவுன் ஆகுற இந்த பீஸ் தான் ஹார்மோகோனியா. ஓகே, இந்த ஹார்மோகோனியா அகைன் செல் டிவிஷன் மேனர்ல இதோட சைஸ் என்லார்ஜ் ஆயிட்டே போகும். ஓகே, அது போல ரீப்ரொடியூஸ் பண்றது தான் ஹார்மோகோனியா. ஓகே, ஃபிராக்மெண்டேஷன் வர அந்த ஃபிராக்மெண்ட்க்கு பேர் தான் ஹார்மோகோனியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் ட்ரைகோன் ஃபார்ம் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் சைனோஃபைசி மெம்பர்ல இந்த ஹார்மோகோனியா இருக்கும். ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் சின்கோசிஸ், ஹார்மோகோனியா ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் சைனோஃபைசில இருக்கும். எக்கேனேட் அனபினால இருக்கும். அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் அனபினா கூட நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கா இல்லையா, எதுல எண்டோஃபைட்டிக் அசோசியேஷன், சிம்பியாட்டிக் அசோசியேஷன் படிச்ச இல்லையா. நாஸ்டாக் வந்து சைக்கஸோட கொரலாய்ட் ரூட்குள்ள இருக்கும். அனபினா ஹசோலோடைய லீஃப் கேவிட்டில இருக்கும் அப்படின்னு படிச்ச இல்லையா. எஸ், இது உனக்கு தெரிஞ்சதுதான். டெர்மோகார்பா கூட ரொம்ப தெரிஞ்சதுதான். நம்ம சாலின் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது மேக்ஸிமம் சைனோஃபைஸோட சாலின் ஃபீச்சர்ஸ் படிக்கும். சைனோஃபைஸோட இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது மேக்ஸிமம் சைனோஃபைசி மெம்பர்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கும். ராரா ஃபியூ ஸ்பீஷிஸ் மட்டும் மரைன் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மரைன் ஃபார்ம் ஆஃப் சைனோஃபைசி மெம்பர்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருப்போம்? ஒன்னு டெர்மோகார்பா, இன்னொன்னு which is important for red coloration in red sea. ஒரு சீயோடைய ரெட் கலருக்கு
எக்ஸாம்பிளா இருக்கும் இல்லையா. ஓகே, இந்த எரித்ரியம் as well as டெர்மோகார்பா ரெண்டு ஆர்கானிசமும் ரெண்டு ஸ்பீஷியஸும் மரைன் ஃபார்ம் ஆஃப் சைனோஃபைசிக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே, இங்க எண்டோஸ்போர் அதாவது டெர்மோகார்பானது சைனோஃபைசி மெம்பர், மரைன் ஃபார்ம் ஆஃப் சைனோஃபைசி மெம்பர். எப்படி வெஜிடேட்டிவ் மண்ணில் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் மூலமா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். எண்டோஸ்போம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பாக்டீரியா படிச்சிருக்கோம். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல நார்மலா ஒரு ஆர்கானிசம் அதோடைய growth, டெவலப்மெண்ட், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை ப்ளே பண்ண முடியாத அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல லேக் ஆஃப் நியூட்ரியன்ட் அது as well as ஒரு என்வரான்மெண்டல் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன் அன்ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு திக் வால்ல ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இதோட புரோட்டோபிளாஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். எப்போ திருப்பியும் ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அதை ரப்சர் பண்ணிட்டு அந்த புரோட்டோபிளாசம் ஜெர்மினேட் ஆகி வெளியில வந்து ஒரு நியூ ஆர்கானிசமா டெவலப் ஆகணும். அதுதான் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். இந்த கேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன் டெர்மோகார்பா. இந்த எரித்ரியம் அண்ட் டெர்மோகார்பான்றது சைனோஃபைசி மெம்பர் ஆஃப் மரைன் ஃபார்ம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இதுல ஆப்சென்ட்டா இருக்கும். இஸ் கிளியரா? பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் சின்கோசிஸ்டா இருக்கும். ஹார்மோகோனியா ட்ரைகோம் ஆர் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கேல இருக்கும். எக்கேனெட் அனபினால இருக்கு. எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் டெர்மோகார்பால இருக்கும். which means சைனோஃபைசி மெம்பர்ஸ் எல்லாமே வெஜிடேட்டிவ் மாடல்ல தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஆப்சென்ட். கிளியரா? Okay, salient features of Sinophysi and thallus organization of Sinophysi, method of reproduction of Sinophysi. இது மூணு டாபிக் கிளியரா? Thank you.